என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்களில் நாமும் கல்வாரி சிலுவை நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். வசனம் சொல்கிறது, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியும் முன்னறிவின் படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். தைரியமாய் சொல்லுகிறார், நீங்கள் கொலை செய்தீர்கள். பேதுரு, இயேசு கொலை செய்யப்படும் பொழுது நீயும் கூட இருந்தாய் அல்லவா? ஆண்டவர் இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தாய் அல்லவா? அது காட்டிக் கொடுத்தலுக்கு அடையாளம் அல்லவா? உனக்கு அந்த குற்ற மனசாட்சி இல்லையா என்று கேட்டால் பேதுரு சொல்லியிருப்பார், எனக்கு குற்ற மனசாட்சி இல்லை. நான் மனம் கதறி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். அந்த ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தார். இப்பொழுது கழுவப்பட்டு சுத்த இருதயத்தோடு இந்த ஆண்டவருக்காக நான் வாழுகின்றேன். நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்கள் என்று தைரியத்தோடு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கல்வாரி சிலுவை உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். உங்கள் பாவங்களை கிறிஸ்து கழுவுகிறார். சிலுவை தருகிற ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் பாவம் மன்னிக்கப்பட்ட ஆசீர்வாதம். மனுஷனை வாதிக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் குற்ற உணர்வு. மனிதன் தவறு செய்கிறான். தவறு செய்து முடித்த பிறகு, ஐயோ நான் இந்த தவறை செய்துவிட்டேனே என்று குற்ற உணர்வினால் அவன் தன்னைத்தானே வாதித்து கொள்ளுகிறான். பிறருக்கும் அவன் வாதையாய் மாறிவிடுகிறான். இன்றைக்கு முழு உலகத்திலும் பலருடைய இருதயங்களிலும் ஒளிந்து கிடக்கிற ஒரு காரியம் குற்ற உணர்வு. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் இளவயதில் செய்த ஏதோ ஒரு பாவத்தை நிமித்தம், உங்கள் மனைவிக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம், உங்கள் புருஷனுக்கு உண்மையற்று நடந்தது நிமித்தம், அல்லது யாரோ ஒருவருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாதபடி, அந்த காலத்தில் அதை செய்யாதபடி இருதயத்தை கடினமாக்கி கொண்டதினால் குற்ற உணர்வோடு வாழுகிறீர்களா? வாலிபனே, வாலிப மகளே, நீ யாருக்கோ செய்த துரோகத்தின் நிமித்தம் குற்ற உணர்வோடு கூட வாழுகிறாயா? இன்றைக்கு இந்த பேதுருவுடைய பிரசங்கம் உங்களை தட்டி எழுப்பட்டும். இந்த நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொன்னாரே, இப்படி சொல்ல வைத்தது எது? நானும் கொலை செய்தேன், என்னை அவர் மன்னித்திருக்கிறார். இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கொலை செய்தீர்கள் அல்லவா, நீங்களும் அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார்? வசனத்தை வாசிக்கிறேன். வசனம் 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்புங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள். இதுதான் பேதுரு தன்னை நோக்கி கூக்குரலிட்ட மக்களுக்கு சொன்ன வார்த்தை. இன்றைக்கு உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். நீங்கள் சொல்லலாம், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் ஒரு பாவமும் செய்யவில்லை. ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லுவதே ஒரு பாவம். ஏனெனில் எல்லாரும் பாவம் செய்தோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தவறுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தில் எல்லா மனிதர்களும் தவறுகிறார்கள். ஆனால் நான் தவறினேன் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். வாலிப மகனே, உன் வாழ்வில் கூட நீ எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறாய். உன் பெற்றோரை அடித்திருக்கிறாய், உன் பெற்றோரை கேவலமாய் பேசியிருக்கிறாய், உன் பெற்றோருக்கு விரோதமாய் பல தூஷணமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாய். மகளே, நீ உன் தாயை அவமதித்திருக்கிறாய், உன் தகப்பனை அவமதித்திருக்கிறாய். பெற்றோரை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்காமல் கடின இருதயத்தை காட்டியிருக்கிறீர்கள். இன்றைக்கி எல்லாரும் கிறிஸ்துவண்டை வருவோம். அவர் மன்னிக்கிறார், நம்மை மறுரூபமாக்குகிறார். அந்த மன்னிப்பு தான் சிலுவை தருகிற ஆசீர்வாதங்களில் சிறந்த ஆசீர்வாதம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, கல்வாரி சிலுவையிலே உம்முடைய குமாரனை மறிக்க கொடுத்து எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி தூய வாழ்வு வாழ்வதற்கு எங்களை அழைக்கிறீரே அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று தைரியமாய் பேதுரு பேசும்படி அவருக்கு கொடுத்த தைரியத்திற்காய் ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தைரியத்தை கொடுக்கிறதே, உலகில் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறதே, அதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்கள் செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவை தருகிற முதல் ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து மன்னிப்பு,
பாவத்திலிருந்து விடுதலை. இந்த ரெண்டையும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் அங்குமிங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவருடைய இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.